பெண்களினுடைய ஒடுக்குமுறைக்கும் இடையே உள்ள உறவுகளை பகுப்பாய்வு செய்யக்கூடியதுதான் இந்த சூழலியல் பெண்ணியம். இத சொன்னவர் பிரான் காய்ஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒருவர். இது என்ன அப்படின்னா, அதிகார கட்டமைப்பு பெண்கள் மீதும் இயற்கையின் மீதும் எப்படியெல்லாம் அதிகாரம் செலுத்துகிறது அப்படிங்கிறத பேசுவதுதான் இந்த சூழலியல் பெண்ணியம். இப்ப இந்த கவிதையை மேலோட்டமாக பார்த்தால், ஒரு தொட்டி மரம் ஜப்பானிய தோட்டக்கலையில பறந்து விரிந்து கிளை பரப்பி காடுகள்ல காணப்படக்கூடிய யமடோரின்னு சொல்லக்கூடிய மரங்களை வெட்டி கத்தரித்து கம்பிகள் எல்லாம் கட்டி சிறிய ஒரு ஜாடியில வளர்ப்பதுதான் இந்த போன்சாய் மரங்கள். அதாவது பெரிய மரத்தினுடைய ஒரு மினி வெர்சன் தான், சிறிய பிரதிபலிப்பாக அமையக்கூடியதுதான் இந்த போன்சாய் மரம். காட்சி பொருளாக, கலைப்பொருளாக, அழகின் வடிவாக பார்க்கக்கூடிய ஒரு உயிருள்ள மரம். இத பேராசிரியர் படைப்பாளி போன்சாய் மரம்